பணத்தை வெறும் காகிதமாவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற நம்பராவோ மட்டும் பார்க்குறீங்களா? பணத்தை பற்றின ஒரு ஆழமான உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. நிஜத்தில் பணம்ங்கிறது நம்ம வாழ்க்கையை நமக்கு தெரியாத பல வழிகளில் செதுக்கிற ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிற ஆன்மீக ஆற்றல். பணம்ங்கிறது வெறும் காயினோ இல்லை நோட்டோ மட்டும் கிடையாது. அது ஒரு வகையான எனர்ஜி. இந்த ஐடியா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இருந்துச்சு. கரன்சி அப்படிங்கிற வார்த்தை பாய்ந்து ஓடுறது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தம் ஒரு லத்தீன் வார்த்தையில இருந்து தான் வந்துச்சு. ஆத்துல தண்ணி எப்படி ஓடுதோ அதே மாதிரி பணமும் நகர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு இது சொல்லுது. இந்த விஷயம் வெறும் பிசிக்கல் விஷயத்தோட முடிஞ்சிடுறது இல்ல. பணத்துக்குள்ள உணர்ச்சிகளும் ஆன்மீக பலமும் கூட இருக்கு. இது நாம எதை வாங்குறோங்கிறது மட்டும் கிடையாது. பணம் நம்ம வாழ்க்கையையும் உணர்ச்சிகளையும் எப்படி பாதிக்குது அப்படின்றது தான் விஷயம். இதை நம்ம வாழ்க்கைக்குள்ள ஓடுற ஒரு நீரோட்டம் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம், மற்றவங்க கூட எப்படி பழகுறோம் அப்படின்றதையெல்லாம் இது பாதிக்குது. இந்த பதிவை நீங்க பார்க்கறது மூலமா பணத்தை வெறும் பேப்பரா பார்க்க மாட்டீங்க, அதை ஒரு ஆற்றலா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை தேடி ஓட மாட்டீங்க, அதை ஈர்க்க தொடங்குவீங்க. ஆல்பா ஃப்ரீக்வன்சி உங்களை வரவேற்கிறது. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பணத்தோட எனர்ஜி எப்படின்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம உறவுகளில் இருந்து நம்ம பாதுகாப்பு உணர்வு வரைக்கும் வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் இது பாதிக்குது. பணத்தை ஒரு எனர்ஜியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம ஆன்மீகம் மற்றும் மனநலத்தோட எப்படி ஆழமாக கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கிடைக்கும். இது வெறும் ஒரு ஜட பொருள் கிடையாது. இது நம்ம அனுபவங்களையும் பார்வைகளையும் உருவாக்குற ஒரு சக்தி. அதனால பணத்தை ஒரு எனர்ஜியா ஏத்துக்கிறது மூலமா அது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நாம யோசிக்கலாம். பணத்தை ஒரு ஆன்மீக எனர்ஜியா நாம பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தையும் பெரிய தாக்கத்தையும் உருவாக்குறதுக்கான அதோட பவரை நாம உணர்றோம். இந்த பார்வை வெறும் பணத்தை சேர்க்கிறதும் செலவு பண்றதும் தாண்டி யோசிக்க வைக்கும். மற்றவங்களுக்கு உதவவும் நல்லது செய்யவும் பணத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு இது நம்மளை தூண்டும். பண வசதியை ஆன்மீக வளர்ச்சிக்கும் மற்றவங்களுக்கு உதவவும் பயன்படுத்துகிற எத்தனையோ மனுஷங்களையும் அமைப்புகளையும் நாம் பார்க்குறோம். கல்விக்கும் மருத்துவத்துக்கும் கொடுக்கப்படுற டொனேஷன்ல இருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க எடுக்கிற முயற்சிகள் வரைக்கும் எல்லாமே இதுக்கு உதாரணம் தான். பணம் ஒரு மாற்றத்துக்கான கருவியாக மாறுது. பணம் தாராளமாக ஓடும்போது அது நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவையும் வளர்ச்சியையும் கொடுக்குது. இந்த நிறைவான மனநிலை நம்ம நலனை மட்டும் மேம்படுத்தாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குது. அதனால் பணத்தில் இருக்கிற அந்த ஆன்மீக சக்தியை புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க அதை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். பணம் ஒரு ஆன்மீக ஆற்றல் அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் சொல்ல போகிற இந்த 6 பாடங்களை நீங்கள் கற்றுக்கணும். அதில் முதலாவது நிதி மேலாண்மை மற்றும் சரியான சமநிலை. பண ரீதியான முன்னேற்றத்தை வளர்க்கிறது அப்படின்றது வெறும் கணக்கு வழக்குகளை பார்க்கறது மட்டும் கிடையாது. பணத்தோட அந்த எனர்ஜி ஓட்டத்தை நம்ம வாழ்க்கையோட ஒருங்கிணைய வைக்கணும். நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், சேமிக்கிறோம், முதலீடு பண்ணுறோம், இது எல்லாத்துலேயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். பொருளாதார நிலைத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் இந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னென்னா, நம்ம வருமானத்துக்குள்ள செலவு பண்ணுற அதே நேரத்தில் நம்ம எதிர்காலத்துக்காகவும் முதலீடு செய்யணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். நம்ம பண முடிவுகளை நம்ம லட்சியங்களோடும் குறிக்கோள்களோடும் சேர்த்து எடுக்கும்போது நம்ம பொருளாதார வாழ்க்கையில் ஒரு திருப்தியும் அர்த்தமும் கிடைக்கும். பண மேலாண்மை மற்றும் முதலீட்டு முறைகளை தெரிஞ்சுக்கிறது
நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அது இந்த காம்ப்ளிகேட்டடான நிதி உலகத்தை தைரியமாகவும் சரியாகவும் கையாள உதவும். இதனால் நம்ம செல்வத்தை காலப்போக்கில் வளர்க்கவும் பாதுகாக்கவும் முடியும். பாடம் 2, ஈர்ப்பு விதி. எண்ணங்களே செல்வத்தை உருவாக்கும். ஈர்ப்பு விதி என்ன சொல்லுதுன்னா, நம்ம எண்ணங்களும் செயல்களும் தான் நம்ம நிஜ வாழ்க்கைய, குறிப்பாக பண விஷயத்தை உருவாக்குதுன்னு சொல்லுது. நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நம்மக்கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு வரும்போது செல்வத்தையும் வாய்ப்புகளையும் நம்மளால் ஈர்க்க முடியும். இந்த தத்துவம் எதை வலியுறுத்துதுன்னா, பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் நம்ம ஆசைகளை மனக்கண்ணால் பார்க்கறதுக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு சொல்லுது. இல்லை அப்படிங்கிறத விட இருக்கு அப்படிங்கிற நிறைவில் நாம் கவனம் செலுத்தும் போது நாம் வளர்ச்சியோட ஒத்து போகிறோம். அப்போ இன்னும் அதிகமான பண ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். வெறும் பாசிட்டிவாக நினச்சா மட்டும் போதாது. நம்ம பொருளாதார குறிக்கோள்களை அடைய சில பிராக்டிக்கலான செயல்களையும் செய்யணும். அப்படின்னா ஒரு தெளிவான நோக்கத்தை வச்சுக்கிறது, ஒரு திட்டம் தீட்டுறது, அப்புறம் வெற்றியை நோக்கி தொடர்ந்து உழைக்கிறதுன்னு இதில் நிறைய அடங்கும். நேர்மறையான மனநிலையோட சரியான செயல்களையும் சேர்க்கிறது தான் பணக்காரன் ஆகிறதுக்கான வழி. நிறைய பேர் பணம் இல்லையே இல்லைன்னு புலம்புறாங்க, பணம் சேர்க்க முடியலன்னு புலம்புறாங்க. அதுக்கு பதிலாக நிறைவான மனநிலையை வளர்த்துக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய செல்வத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வர முடியும். 3வது பாடம், செல்வத்தை ஈர்க்கும் மனப்பயிற்சிகள். நம்ம பார்வை இந்த நிறைவை நோக்கி திருப்புறதுக்கு சில பவர்ஃபுல்லான வழிகள் இருக்கு. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் மெத்தட். அதாவது நம்ம பணக்குறிக்கோள்களை ஏற்கனவே அடைஞ்சிட்டதா மனசில் கற்பனை செஞ்சு பார்க்கணும். இது நம்ம கிட்ட நிறைய இருக்குங்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அதுக்கு பதிலாக நாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு வேலை போயிருமோ, நம்ம பணத்தை யாராவது ஏமாத்திடுவாங்களோ, வீட்டில் இருக்கிற நகையை யாராவது வந்து திருடிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம். இந்த எண்ணங்களை மாற்றணும்னா அஃபர்மேஷன் சொல்லணும். அஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆள் மனசில் இருக்கிற பணத்தை பற்றின நம்பிக்கையை மாற்ற உதவும். செல்வம் மற்றும் நிறைவை பற்றின வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம பழைய குறுகிய எண்ணங்கள் மாறிடும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற வசதிகளுக்கும் நம்ம அடைஞ்ச சின்ன சின்ன முன்னேற்றங்களுக்கும் நன்றி சொல்ற இன்னொரு நல்ல வழி இது. நன்றியுணர்வு நம்ம கவனத்தை இல்லாததுல இருந்து இருக்கிறதுக்கு மாற்றும். இது நம்ம வாழ்க்கையில இருக்கிற செல்வத்தை புரிஞ்சிக்க உதவும். நீங்க எப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்க? நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்ககிட்ட இருக்கிற செல்வம் ரெட்டிப்பாகும். பண விஷயங்கள்ல விழிப்புணர்வோட இருக்கிறது நம்ம குறிக்கோளுக்கு ஏற்ற முடிவுகளை எடுக்க உதவும். நம்ம செலவு செய்யற விதம், பணத்தை பத்தின பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் கவனமா இருந்தோம்னா எதை மாத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படலாம். உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அஃபர்மேஷனை கேட்கணும்னா அதற்கான பதிவை போட நான் தயாராக இருக்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அஃபர்மேஷனை டைப் பண்ணுங்க. 4வது பாடம், பொருளாதார இலக்குகளின் முக்கியத்துவம். தெளிவான பொருளாதார குறிக்கோள்களை வச்சுக்கிறது நம்ம பயணத்துக்கு ஒரு வழியை காட்டும். ஒரு குறிப்பிட்ட அடையக்கூடிய இலக்கை நிர்ணயிக்கும் போது அதை நோக்கி உழைக்க நமக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். இது நம்ம வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும். பணக்காரனாகிற பாதையில் வரக்கூடிய சவால்களையும் பின்னடைவுகளையும் சமாளிக்க மன வலிமை ரொம்பவே முக்கியம். தடைகளை வளர்ச்சியாக பார்த்து கற்றுக்கிட்டோம்னா நம்மளால் வெற்றியை தொட முடியும். நம்ம குறிக்கோள்களை நோக்கி போகிறதுக்கு பணத்தோட ஆன்மீக எனர்ஜியை திசை திருப்புறதுல நம்மளுடைய நோக்கம், அதாவது இன்டென்ஷன், ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பணத்தை ஒரு விழிப்புணர்வோடும் தெளிவான நோக்கத்தோடும் அணுகும்போது அதனுடைய சுழற்சியையும் அது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற தாக்கத்தையும் நம்மளால் மாற்ற முடியும்.
நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு நிறைவான வாழ்வை உருவாக்கவோ இல்லை நாம் நம்புகிற நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணவோ பணத்தை பயன்படுத்துறது மாதிரியான நல்ல நோக்கங்களை வைக்கும்போது நாம் அந்த வளர்ச்சியோட ஓட்டத்தில் இணைகிறோம். இந்த ஒருங்கிணைகிறது பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் திருப்தியையும் ஈர்க்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மாற்றத்துக்கும் உதவும். இதுக்கு நேர்மாறா பணத்தை பற்றின எதிர்மறை எண்ணங்களோ தேவையில்லாத பயங்களோ இருந்தால் அதோட ஓட்டத்தை தடுத்து நம்ம பொருளாதார நிறைவை குறைச்சிடும். உதாரணத்துக்கு பற்றாக்குறை மனநிலையில் வர்ற பயம் கலந்த நோக்கங்கள் பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிற பேராசையாவோ இல்லை பணத்தை பற்றின அதிகப்படியான கவலையாவோ மாறலாம். கடைசியில் இது செல்வத்தை இருக்கிற நம்ம திறமையை கெடுத்துடும். அதனால் ஒரு நிறைவான மனநிலையை வளர்த்துக்கிட்டு நம்ம லட்சியங்களோடும் குறிக்கோளோடும் நம்ம நோக்கங்களை சேர்த்து வச்சுக்கிறது பணத்தோட அந்த ஆன்மீக சக்தியை பயன்படுத்த ரொம்ப முக்கியமாக இருக்கும். தெளிவு, நோக்கம் மற்றும் நேர்மறையான எண்ணங்களோட நாம் பணத்தை அணுகும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியும் திருப்தியும் வர்றதுக்கு நாம் வழிவகுக்கிறோம். பாடம் 5: நிறைவு மற்றும் தாராள குணம். வளர்ச்சியோட இந்த ஆன்மீக ஓட்டத்தை புரிஞ்சுக்கிறது இந்த உலகத்தில் பணம் எப்படி சுத்துதுங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துது. இந்த கான்செப்ட் வெறும் கொடுக்கல் வாங்கலோட முடிஞ்சிடுறதில்ல. இது நம்ம ஆழ் மனசுக்கும் வெளியில் இருக்கிற வளர்ச்சிக்கும் இருக்கிற ஒரு ஆழமான கனெக்ஷன். இந்த ஓட்டத்தோட இணைகிறது எப்படின்னா, நிறைவு அப்படிங்கிற வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது, அன்பு, சந்தோஷம் மற்றும் மன நிறைவையும் குறிக்கும்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியுணர்வோடு இருக்கும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம செயல்களை நம்ம நோக்கங்களோடும் லட்சியங்களோடும் இணைக்கும்போது இந்த வளர்ச்சியோட ஓட்டத்தில் நாமளும் ஒரு அங்கமாக மாறுறோம். அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையும் மற்ற வளங்களையும் மற்றவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் சமூகத்தோட நன்மைக்காகவும் பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். தாராள குணத்தோடையும் கருணையோடையும் நடக்கும்போது அது ஒரு நல்ல அலை மாதிரி நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சியை அதிகப்படுத்தும். தாராள குணம்னா அதிகமாக கொடுக்கணும்னு இல்லை, மனசார யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சுருக்கீங்களா? உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது அது பல நன்மைகளாக நமக்கு திரும்பி வரும். நாம் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வை இது நமக்கு கொடுக்குது. பணம் நம்ம எனர்ஜி, நம்பிக்கை மற்றும் மனநிலையோட ஒரு பிரதிபலிப்பு தான். நம்ம பொருளாதார நிலைமை பல நேரங்களில் வெற்றி மற்றும் தகுதியை பற்றி நம்ம ஆள் மனசுல இருக்கிற எண்ணங்களையே காட்டுது. நாம நேர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்தி செல்வத்தையும் வளர்ச்சியையும் நம்பும்போது இன்னும் அதிகமான செல்வம் நம்ம வாழ்க்கையில சேரும். அதுவே எதிர்மறையான ஆற்றலையும் குறுகிய எண்ணங்களும் பணத்தை விலக்கி வச்சு பொருளாதார கஷ்டங்களை உருவாக்கும். அதனால இந்த ஆற்றல் விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டு பணத்தோட நமக்கு இருக்கிற உறவை நாம தெளிவா மாத்திக்கலாம். நம்ம பொருளாதார வளர்ச்சியை தடுக்கிற ஏதாச்சும் ஒரு பயமோ இல்லை பழைய தப்பான நம்பிக்கைகளோ இருந்தால் அதை அடையாளம் கண்டு வெளியில் தள்ளணும். நிறைவான மனநிலையை வளர்த்துக்கிட்டு நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை நம்ம குறிக்கோளோட இணைக்கும்போது செல்வத்தோட ஓட்டத்தை நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இதனால் நம்ம நலன் மேம்படுறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். பணத்தை ஒரு பயனுள்ள கருவியாக பார்க்குற மனநிலை தான் இன்னும் அதிகமான செல்வத்தை ஈர்க்க ரொம்ப முக்கியமாக இருக்குது. பணம்ங்கிறது தானாகவே நல்லதோ கெட்டதோ கிடையாது. அது ஒரு பொதுவான விஷயம். அதை வச்சு நாம் எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை உருவாக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஈர்ப்பு விதியை அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா பணத்தை பற்றின நம்ம எண்ணங்களை நாம் கவனிக்கணும். தடைகளை யோசிக்காமல் வாய்ப்புகளை பற்றி யோசிக்கணும்.
நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறதுக்கு நன்றியுணர்வோட ஒரு நிறைவான மனநிலையை வளர்க்கணும். பட்ஜெட் போடுறது, முதலீடு பண்ணுறது போன்ற பழக்க வழக்கங்கள் நம்ம மனநிலை மாற்றத்துக்கு துணையாக இருந்து நம்ம பொருளாதார வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தும். பணத்தை சரியாக நிர்வகித்து குறிக்கோளோட முடிவுகளை எடுக்கும்போது நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளம் கிடைக்கும். பண பரிமாற்றங்களில் இருக்கிற மதிப்பை பற்றின அந்த ஆழமான அர்த்தத்தை தேடி பார்க்கும்போது நம்ம செயல்களுக்கும் செல்வத்தோட ஓட்டத்துக்கும் இருக்கிற ஒரு ஆழமான கனெக்ஷன் புரியும். கடைசியா 6வது பாடம், மதிப்பும் பரிமாற்றமும் வளர்ச்சியின் அடிப்படை. பணத்தோட உண்மையான சாராம்சம் அதோட உருவத்தில் இல்லை, அந்த பரிமாற்றத்தின் போது அங்கே கைமாறுற மதிப்பில் தான் இருக்குது. அதாவது வேல்யூவில் தான் இருக்குது. ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐடியாவாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு உண்மையான மதிப்பை கொடுக்கும்போது நாம் இந்த செல்வ சுழற்சிக்கு உதவி பண்ணுறோம். இந்த பரிமாற்றம் வெறும் வியாபாரம் மட்டும் கிடையாது. இது மனுஷங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற ஒரு ஆழமான கனெக்ஷன். மற்றவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நாம் கொடுக்கும்போது அது 2 பக்கமும் வளர்ச்சியை தர்ற ஒரு செயலாக மாறுது. அதுவும் நம்ம செயல்கள் நேர்மையாகவும் கருணையாகவும் இருக்கும்போது அது நம்மளை தாண்டி பலரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். பண பரிமாற்றங்களில் இருக்கிற இந்த மதிப்பீடு எல்லாரோட வளர்ச்சிக்கும் ஒரு கருவியாக இருக்குது. உண்மையான மதிப்பை கொடுக்கறதுக்கும் மற்றவங்களுக்கு உதவவும் நாம் முன்னுரிமை கொடுக்கும்போது பணத்தோட ஓட்டம் அதிகமாகிறதோட மட்டும் இல்லாமல் மொத்த சமூகத்துக்கும் அது நல்லது செய்யுது. இந்த பரிமாற்றங்களில் இருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அழகான, தாராளமான மற்றும் மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்க நம்மளால் முடியும். பணத்தை ஒரு பாயிர ஆன்மீக எனர்ஜியாக புரிஞ்சுக்கிறது பெரிய மாற்றத்துக்கான வாசல்களை திறக்கும். இந்த தேடலில் நாம் பணத்தோட பல முகங்களையும் அது நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற தாக்கத்தையும் பார்த்துருக்கோம். பணம்ங்கிறது வெறும் காயின் மட்டும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு நல்ல மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம்னு நம்ம ஆள் மனசுக்கும் வெளி உலக வளர்ச்சிக்கும் இருக்கிற கனெக்ஷனை பார்த்தோம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்னும் இது மாதிரி நிறையா பார்க்கணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். உங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த தடவை சந்திக்கும் வரை இது உங்கள் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.